எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை எக்ஸாமை வச்சுக்கிட்டு அண்ணே எக்ஸாம் வந்து போஸ்ட்பெண்ட் ஆகுமா, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெண்ட் ஆகுறதுக்கு பாசிபிள் இருக்கா, இல்லை என்ன நடக்கும், அந்த மாதிரி புயல்னு சொல்லியிருக்கிறாங்க, மழை அதிகமாக பெய்யுன்னு இருக்காங்க, எக்ஸாம் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் லோக்கல் ஆஃபீஸரோட ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கு வந்து இன்டர்வியூக்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ தமிழில் கேட்பாங்களா, இல்லை என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்ற கேள்வியும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. மெசேஜில் கேட்டாங்க. சரி, இது நம்ம வந்து பேச வேணாம்னு நினச்சேன். நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஐபிபிஎஸ் பிஓ பற்றி நான் பேசி ஆக வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்கேன். கண்டிப்பாக பேசிடுறேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸ், ரீசனிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இதுக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான தரமான கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கனிஷ்டனாலஜிக்ஸ் ஆப்பில் வந்து விசிட்டை போட்டு பாருங்கள், எல்லாமே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் எஸ்பிஐ பிஓ வந்து இது மாதிரி போஸ்ட்பேண்ட் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் சம்திங் ஒரு பெரிய புயல், பெரிய ஒரு மழை ஒரு காரணத்தினால நடந்தது உண்மைதான். பட் ஒரு நாள் தாங்க இருக்கு, இன்னும் வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. இன்னைக்கு ஈவினிங் கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாவது சொல்லுவாங்களா பெரிய மழையா அப்படின்னா. கண்டிப்பான முறையில் மழை வந்து பெய்ய தான் போகுது. பட் இது எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவுமே அவங்க தரப்புல இருந்து கொடுக்கல. அப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற தாட்லாம் விட்டுருங்க. நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நம்ம தான் போய் எழுத போகிறோம். நம்ம 100% இது நம்மளோட லைஃபோட மேட்ரு. நான் கண்டிப்பாக எழுதணும், எப்படிப்பட்ட தடை வந்தாலும் நான் போய் எழுதுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் அதுக்கு தயாராக இருங்க. ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. இப்போ நடந்தாலும் சரி நடக்கிறனாலும் சரி அப்படின்ற மைண்ட் செட்டில் இருங்க. உங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் உங்கள் ப்ராசஸ், உங்கள் படிக்கிற வேலையை மட்டும் ப்ராப்பராக பாருங்கள். நாளைக்கு காலையில் 10:45க்கு எல்லாருமே வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு சிஏ கம்ப்ளீட்டாக ஒரு 300 சிஏ நான் வந்து நடத்த போகிறேன். செம்ம ஸ்பீடு, ரேபிட் ஸ்பீடில் வந்து நான் வந்து நடத்திடுவேன். சரியா, ரேபிட் ஃபயர்னு கூட நீ வச்சுக்கணும் அந்த செஷனுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வரேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், நடக்குதோ நடக்கலையோ அது வந்து யாருக்குமே தெரியல. இன்னும் ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே ஒன்றும் கொடுக்கல. தயவு செஞ்சு படிங்க. நடந்துச்சு அப்படின்னா எப்பாடுபட்டு போயினாலும் நம்ம எழுதி தான் ஆகணும். அதான் நம்ம தலையெழுத்து, வேறு ஒன்றுமே இல்லை. மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி போகணும்னு சொல்லிட்டானா போய் எழுதி தான் ஆகணும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, அதனால் அதை பற்றி மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்கள் ப்ராசஸ் மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரியா, இப்போ அடுத்த விஷயம், இந்த இந்தியன் லோக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து இன்டர்வியூ எப்படி இருக்கும், தமிழில் கேட்பாங்களா இங்கிலீஷில் கேட்பாங்களா? நான் இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருடைய மெயிலுக்கு வந்ததை அனுப்பிச்சிருந்தாரு. அதில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபஷனல் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக லோக்கலில் நடக்கும்போது இட்ஸ் மேக்ஸிமம் பாசிபிள் தமிழில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது ஆஃபீஸர் லெவலும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளை வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வைக்குது. ஸோ தட் கண்டிப்பாக இது இங்கிலீஷில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போகிறீங்க இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூவர் உங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் இங்கிலீஷ். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து தமிழில் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்லையும் ப்ரிப்பேர் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி ஆர்ஆர்பி பிஓ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம லோக்கலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் மாதிரி தான். அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் மோஸ்ட்லி. அப்போ நம்ம கொஷின் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்க்கியூட், இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கேன்னா மதுரையோட ஃபேமஸான விஷயங்களை பற்றியான கேள்வி வரலாம். ஜிஏ டேக் மதுரையில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பற்றி கேட்கலாம். இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பிடிச்ச இடத்த வந்து இது இருக்கலாம், மதுரையில் ஏதாவது கல்டிவேட் ஆகுது அப்படின்னா அதை பற்றி இருக்கலாம். உங்களுடைய ஏரியா பற்றி நீங்கள் கொஞ்சம் நாலேஜோட போங்க. ஆர்ஆர்பிபிஓ இன்டர்வியூலையும் இந்த மாதிரி கேள்வி நிறையா வரும். அது மாதிரி தான் இங்கேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, இப்போ அதனால வந்து தமிழோ இங்கிலீஷோ மேபி ரெண்டுலேயுமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் ஆர்ஆர்பிபிஓ மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குன்றதை நான் வந்து அடித்து சொல்கிறேன். ஏன்னா லோக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது உங்களுடைய ஏரியா, உங்களுடைய ஊர், நீங்கள் படித்ததை பற்றி பேசுனீங்கன்னா அங்கே ஏதாச்சும் வந்து, இப்போ நம்ம சில பேர் மதுரையில் இருந்துட்டு கோயம்புத்தூர் படிப்பாங்க, அப்போ அந்த கோயம்புத்தூர் சர்க்கிளை பற்றி ஏதாவது கேள்விகள் வரலாம். அது மாதிரி உங்களுடைய லோக்கல் ஏரியா பற்றி நீங்கள் தெளிவான ஒரு நாலேஜோடு போய்க்கோங்க. அதே மாதிரி என்ன ஒரு ப்ரொஃபஷன், இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒய் யூ ஆர் சூஸிங் பேங்க், எதுக்காக நீங்கள் வந்து பேங்க்குக்கு வந்து வரீங்க, வேலைக்கு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் வந்து உங்களுடைய இன்ஜினியரிங்கை வந்து விட்டுட்டு இங்கே வந்து வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் காமனாக வரதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெரியர் கேப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இதை வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒய் ஆர் சூஸிங் பேங்க், அதே மாதிரி நீங்கள் ஏன் உங்கள் கோர் இதில் வந்து போகல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரியர் கேப்பு இது எல்லாமே ஒரு முக்கியத்துவமாக இருக்க போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பட்ஜெட் ஓரியன்டாக கேள்வி இருந்தாலும் அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. இவ்வளோதான் மக்களே. பேங்கிங்கோட அப்ரிவேஷன்ஸ் கொஞ்சம் சில பல அப்ரிவேஷன், குட்டி அப்ரிவேஷன் வந்து படிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன், குட்டி டெஃபனிஷன் வந்து கொஞ்சம் ஓவர்லையாக வேகமாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு குட்டி அப்ரிவேஷன்ஸ் அண்ட் குட்டி கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை வச்சு உங்களுக்கு இப்போ எப்படி வந்து கேட்கலாம், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இதுதான் மேட்ரு. நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நம்ம கேஆர் லாஜிக்ஸில் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசியிருக்கோம். அவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, சார் நாங்கள் அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம், அதுல இருந்து தான் சார் கேள்வி வந்து பிடிச்சு போவாங்க. ஒய் ஆர் சூசிங் பேங்க் அப்படின்ற கேள்வி வந்துச்சு சார். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நிலையானது, பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாப் போயிட்டேன்னா நான் வந்து செட்டில்டு அப்படின்னு நான் நினைக்க முடியாது. பிகாஸ் அன்சர்டனிட்டி அப்படின்றது வந்து இந்த ஃபினான்ஸில் வந்து எப்பயுமே இருக்கக்கூடியது. அப்போ எப்படி தென் ஹவ் யூ ஆர் சேயிங் த பேங்க் வில் பி அ சஸ்டைனபிள் ஒன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், அது வந்து ஸ்டேபிளான ஒன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நெகட்டிவாக வரும்போது அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தையும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நிறைய மிரர் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்க கூட நீங்கள் நிறைய பேசி பாருங்கள். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னா அப்பா அம்மா கூட நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். நீங்களே ஒரு கொஸ்டின்லாம் எழுதி கொடுத்துருங்க அப்பாட்ட, இது வந்து கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி நம்ம நிறைய இன்டர்வியூ வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, எப்படி உட்காடுறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேற டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. தேங்க்யூ.